வணக்கம். புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம். காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவர்கள் நடு ரோட்டில் உள்ளார்கள். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. வில்லியனூர் அடுத்த கண்டமங்கலம் அருகே முன்விரோத காரணத்தால் தாக்கப்பட்ட வாலிபர் மருத்துவமனையில் உயிரிழப்பு. அரசு செய்ய வேண்டிய வேலையை பொதுமக்களே வீதியில் இறங்கி செய்யும் வேண்டிய அவல நிலை. இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற வேட்பாளருக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆதரவு. காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளருக்கு ஆம் ஆத்மி கட்சியின் மாநில செயலாளர் ஆலடி கணேசன் தலைமையில் ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கினார். இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி புதுவை மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்திற்கு மீண்டும் சீட் ஒதுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவருக்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில செயலாளர் ஆலடி கணேசன் தலைமையில் மாநில நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வேட்பாளரை சந்தித்து ஆதரவு தெரிவித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்று மாநில அந்தஸ்து பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை கடிதத்தையும் வழங்கினார். இந்நிகழ்வில் மாநில கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணி தலைவி சரளா, துணைத் தலைவர் சந்திரமோகன், இருசப்பன், இணை செயலாளர் பாலசங்கர், இளைஞரணி தலைவர் தாமு, செயலாளர் பிரபா, தொழிற்சங்க தலைவர் பார்த்திபன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அண்ணா செல்ல இப்படி ஏற்றினாங்க. மக்கள் பல கஷ்டங்கள் அதுதான் நம்ம முதல் பிரதான ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும். கண்டிப்பாக ஆட்சி வந்துட்டீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் வாங்க. அரசு செய்ய வேண்டிய வேலையை பொதுமக்களே வீதியில் இறங்கி செய்ய வேண்டிய அவல நிலை. புதுவை ரங்கப்பிள்ளை வீதியில் கட்டிட வேலை நடைபெற்று வருகிறது. அந்த கட்டிட வேலைக்கான ஜல்லி மணல் அனைத்தும் சாலையில் கொட்டி உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு பெண்கள் குழந்தைகளை அழைத்து செல்லும் தினம் ஒரு விபத்து ஏற்படுகிறது. இதை அறிந்து புதுவை கடற்கரை சாலை நடைபாதை வியாபாரி சங்க தலைவர் அருண் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்தார். ஆனால் அந்த புகாரின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 5 நாட்களாக அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் குழந்தைகளும் ஏற்றிச் செல்லும் பெண்களும் விபத்து ஏற்பட்டு வருகிறது. இதனால் கடற்கரை நடைபாதை வியாபாரிகள் ஒன்று கூடி அந்த சாலையில் கொட்டியிருக்கும் மணல் மற்றும் ஜல்லிகளை அப்புறப்படுத்தினர். இதனை கண்டு அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் பாராட்டுகளை தெரிவித்தனர். வணக்கம். இங்கே ரங்கப்பள்ளி சீட். இது ரங்கப்பள்ளி சீட் வந்து பில்டிங் வந்து ஒர்க் நடக்குது. ஆஃபீஸில் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன். அவரும் இமிடியேட் க்ளீன் சொல்லிட்டு அந்த வந்து நம்ம கடை வியாபாரியும் சேர்ந்து இந்த இடத்த நாங்களே க்ளீன் பண்ண வந்துக்கிறோம். கேள்வி கேட்டால் எல்லாமே மாறும். கேள்வி கேட்டால் எல்லாமே மாறும். எல்லாம் பார்க்குறாங்க, அது உழுறாங்க, ஏஞ்சி போயினாங்கிறாங்க. அதுக்கு உரிய ஆபீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க வைக்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவிற்கு சென்றவர்களின் பலனை கண்முன்னே பார்ப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவை காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் தொகுதியின் பொறுப்பாளர்களுக்கு வாக்காளர் பட்டியல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவரும் மக்களவை வேட்பாளருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல்களில் நிர்வாகிகளிடம் வழங்கினர். தொடர்ந்து நிர்வாகிகளிடையே பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசிடம் இருந்து கடன் பெறாத நிலையில் 2 ஆண்டு கால என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ரூபாய் 2650 கோடி கடன் வாங்கி உள்ளதாகவும், மேலும் அறிவித்த திட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டிய அவர்,
மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை புதுச்சேரியில் உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவிற்கு சென்றவர்களின் பலனை கண்முன்னே பார்ப்பதாகவும் விமர்சனம் செய்த அவர், தமிழ் மக்களுக்கு எதிராக திட்டங்களை பாஜக கொண்டு வந்துள்ளதாகவும், மேலும் அரசு ஊழியர் ஒருவர் கூட பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். பாஜகவிற்கு அதிகாரம் மற்றும் பணபலம் இருந்தாலும் மக்கள் பலம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது என்று நம்பிக்கையாக கூறினார். அமலாக்க பிரிவுத்துறை வச்சு சொல்ல கொடுக்கிறது, பேசுறது. இப்ப அந்த பணம் தானே உங்களுக்கு பயன்படுது. என்கிட்ட பல ஆயிரம் கோடி இருக்கு. 8250 கோடி மோடி கட்சிக்கு மட்டும் போயிடுது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த நன்கொடை பத்திரம் மூலமா. இன்னொருத்தர் நம்ம இந்த தொகுதியை சேர்ந்தவர் இப்ப அப்படியே மின்னு இருந்துருக்காங்க. அவருக்கு எப்ப முடியும் தெரியல. ஆனா எல்லாத்த விட ஒரு எட்டம் எடுக்கிறாங்க. இந்திய புகுத்த கூடாதுன்னு சொல்லணும். நம்ம இருக்கிற சிஸ்டமே இருக்கிறோம்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாரு, இந்திய கொண்டாடுறாரு உள்ள. இப்படி அவர் இருக்கிற துறையில பூரா எல்லாமே ஒட்டுமொத்தமா. புதுச்சேரி செலவின பார்வையாளர்கள் தலைமையில் கலால் துறை மற்றும் வங்கிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு வருகை புரிந்த செலவின பார்வையாளர்கள் லட்சுமிகாந்தா புதுச்சேரியில் ஒவ்வொரு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கென நியமிக்கப்பட்டுள்ள உதவி செலவின பார்வையாளர்களை தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் சந்தித்து தேர்தல் செலவின நடைமுறைகள் மற்றும் கண்காணிப்பு குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். இதுவரை மேற்கொண்டுள்ள பணிகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் கேட்டறிந்தார். மேலும் மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள் நடைமுறைகள் குறித்தும் உதவி செலவின பார்வையாளர்களிடம் விரிவாக எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து கலால் துறை அதிகாரிகளை சந்தித்து தேர்தல் நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய கலால் சம்பந்தப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நடவடிக்கைகளையும் எடுத்துரைத்தார். பின்னர் புதுச்சேரி சார்ந்த முன்னோடி வங்கி அதிகாரிகளிடம் வங்கிகளில் மேற்கொள்ளப்படும் சந்தேகத்துக்குரிய மற்றும் அதிகப்படியான பண பரிவர்த்தனை குறித்தும் விரிவாக விளக்கப்பட்டது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக கூத்தான் என்கிற தெய்வநீதி மனு தாக்கல் செய்துள்ளார். புதுவை யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதிக்கான பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தோடு சேர்த்து அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. நேற்று முதல் நாளில் யாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. இந்த நிலையில் புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களவை தொகுதிக்கான தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கனிடம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட புதிரை வண்ணார விடுதலை இயக்க தலைவரும் தட்டாஞ்சாவடி நவசக்தி நகரை சேர்ந்த கூத்தான் என்ற தெய்வநீதி மனு தாக்கல் செய்தார். புதுவை தட்டாஞ்சாவடி தொகுதி நவசக்தி நகரை சார்ந்தவர். இவரது மனைவி கலா. இவருக்கு 2 பெண்களும் ஒரு ஆண் மகனும் உள்ளார். இவர் முதன்முறையாக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் அடுத்த கண்டமங்கலம் அருகே முன்விரோத காரணத்தால் தாக்கப்பட்ட வாலிபர் மருத்துவமனையில் உயிரிழப்பு. வில்லியனூர் அருகே முன்விரோத தகராறில் தாக்கப்பட்ட வாலிபர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனை அடுத்து பேக்கரி மாஸ்டர் மீது கொலை வழக்கு பதிந்து போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை அடுத்த தமிழக பகுதியான கண்டமங்கலம் அருகே உள்ள மிட்டா மண்டகப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் அஜித்குமார். இவரது தம்பி அமுதவன் அதே பகுதியை சேர்ந்த பாஸ்கரன் பேக்கரியில் மாஸ்டராக வேலை செய்கிறார். இவர்களுக்கிடையே முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவில் அஜித்குமார், தம்பி அமுதவன் ஆகிய இருவரும் பாஸ்கரன் வீட்டுக்கு சென்று ஏன் எங்களிடம் அடிக்கடி தகராறு செய்கிறாய் என்று நியாயம் கேட்டுள்ளனர். அப்பொழுது அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் பாஸ்கரன் அஜித்குமாரை தூக்கி தரையில் தலைக்குப்பராக குத்திவிட்டு அங்கிருந்து ஓடியுள்ளார். இதில் அஜித்குமாருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உறவினர்கள் அவரை அழைத்து கொண்டு அரியூர் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் கடந்த 18ஆம் தேதி புதுவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று காலை 6 மணிக்கு சிகிச்சை பலனின்றி அஜித்குமார் உயிரிழந்தார். இது குறித்து அமுதவன் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் பாஸ்கரன் மீது போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தான பங்குனி உத்திரவ பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் துவங்கியது. பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாளான ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ சுந்தராம்பிகை திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வைதிக முறைப்படி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தை தொடர்ந்து ஸ்ரீ கைலாசநாதர், ஸ்ரீ சுந்தராம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது.
கொண்டாடப்பட்டது. பிரம்மோற்சவ விழா முக்கிய நிகழ்ச்சிகளான திருத்தேரோட்டம் வரும் 23ஆம் தேதியும் தெப்ப உற்சவம் வரும் 26ஆம் தேதியும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநில தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளருக்கு கடுங்காவல் தண்டனை. புதுவை அருகே உள்ள பாகூர் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜயபாலன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர். பாகூர் சாந்தி நகரை சேர்ந்தவர் ஸ்ரீதர். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீதர் தனது மனைவியை பிரிந்தார். இந்நிலையில் அவர்களுக்குள் விவாகரத்து வழக்கு நடந்து வருகிறது. இந்நிலையில் தனது மனைவி தன்னை விட்டு பிரிவதற்கு கம்யூனிஸ்ட் பிரமுகர் விஜயபாலன் உள்ளிட்ட சிலர் காரணம் என ஸ்ரீதர் புகார் கூறி வந்தார். இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பரில் பாகூர் கன்னிக்கோவில் சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜயபாலன் தனியாக இருந்தபோது அவரை ஸ்ரீதர் கத்தியால் குத்தினார். இதில் விஜயபாலனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக பாகூர் காவல் நிலையத்தில் ஸ்ரீதர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்து அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுவை தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. குற்றம் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ஸ்ரீதருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தலைமை குற்றவியல் நடுவர் மோகன் தீர்ப்பளித்தார். SRS அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் சார்பில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவ மாணவியருக்கு தேர்வு எழுதும் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுவை சாரம் பகுதியில் அமைந்துள்ளது SRS உயர்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் SRS 90 என்ற பெயரில் குழு அமைத்து பள்ளிக்கு தேவையான உதவிகளையும் மாணவர்களுக்கு உதவிகளையும் வழங்கி வருகின்றனர். அதேபோல் 2வது ஆண்டாக SRS அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு மாலை நேர சிற்றுண்டி நிறைவு விழா மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தேர்வுக்கான எழுது பொருட்கள் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரேமலதா சாந்தி தலைமையில் பள்ளி முன்னாள் ஆசிரியர் அண்ணாமலை முன்னிலையில் மாணவர்களுக்கு தேர்வு எழுதும் வழிமுறைகள் குறித்தும் விளக்கி கூறி விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 30 பேருக்கு SRS 90 மாணவர்கள் தேர்வு எழுதும் உபகரணங்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் SRS பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் படித்த பள்ளிக்கு நாங்கள் செய்யணுன்றது எங்களுடைய ஆசை. மேற்கொண்டு அதை நாங்கள் செய்வோம். மேற்கொண்டு ஒரு கதையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம். ஒரு கருத்து, ஒரு கதை. ஒரு பருந்து ஒன்று இருக்குதா மேலே, அதாவது ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். டாக்டர் ஆக வேண்டும் என்ற லட்சியமுடையவரா நீங்கள்? நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையேன்னு உங்களுக்கு கவலையா? கவலையை விடுங்க. நீட் மற்றும் JEE எக்ஸாம்ல சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம். எங்கள் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர். இந்த ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் நீட் அகாடமியில் ஸோ டெய்லி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பப்போ டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Well established classrooms and study materials prepared by experts. Classes taken by eminent professors. We ensure 100% safety for the students. பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொஃபசர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க, யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. NEET and JEE crash courses admission going on. Professors Achieve Academy, right place for real talents. வாருங்கள், புதியதொரு எதிர்காலம் உன் கையில். Number 58/2 குடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர், புதுச்சேரி. இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸ்
கேஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் எல்பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். எல்பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. உலக வனநாளை முன்னிட்டு வனத்துறை சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வனத்துறை சார்பில் உலக வனநாளை முன்னிட்டு ஒரு சிறந்த உலகத்திற்கான ஆற்றல் மிக்க செயல்பாடான வனம் உருவாக்கம் செய்ய வேண்டும் என கூற்றின்படி விருதாச்சலம் கோட்டத்தின் பல பகுதிகளில் உலக வனநாள் கொண்டாடப்பட்டது. விருதாச்சலம் வனத்துறை சார்பில் விருதாச்சலம் ஜெயங்கொண்டம் சாலையின் இருபுறமும் மரக்கன்றுகள் நடப்பட்டன. விருதாச்சலம் தாலுகாவிற்கு ஏற்ப பேரலையூர், நேமம் அரசு பள்ளிகளிலும், வேம்பூர் தாலுகா வேம்பூர் அரசு மேல்நிலை பள்ளிகளிலும் சுமார் 750 மரக்கன்றுகள் நடப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டியில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமிக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேனி மாவட்டம் தேனி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அதிமுக சார்பில் தேனி கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாராயணசாமியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்பு தேனி மாவட்டத்திற்கு வருகை தந்த நாராயணசாமி மாவட்டத்தின் நுழைவு வாயிலான ஆண்டிப்பட்டிக்கு வருகை புரிந்தார். அப்பொழுது அவருக்கு ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் லோகியராஜன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் வரதராஜன், பேரூர் கழக செயலாளர் அருண்மதி ஆகியோர் முன்னிலையில் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர், மேற்கு மாவட்ட செயலாளர் STK ஐக்கையன் மற்றும் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலையில் வேட்பாளர் நாராயணசாமியை வைகை சாலை சந்திப்பில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து அக்கட்சியினரின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சிறிது தூரம் ஊர்வலமாக சென்று கட்சியினருடன் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர்கள் சுமதி வடிவேலு, கணேசன், நிர்வாகிகள் வெள்ளை பாண்டியன், பொன்முருகன், ராமச்சந்திரன், கவிராஜன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலம் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு வெள்ளி மயில் வாகன உற்சவம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் திருக்கைலாலய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் திருமடத்தில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு வெள்ளி மயில் வாகன உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்திரம் இங்கு 12 நாட்கள் பிரம்மோற்சவ விமர்சையாக நடைபெற உள்ளது. முருகனுக்கு மயில் மட்டுமின்றி பல்வேறு விதமான வாகனங்கள் இருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இதை நினைவு கூறும் விதமாக பங்குனி உத்திர பெருவிழாவில் திருமண கோலத்தில் தினம் ஒரு வாகனத்தில் முருகன் வீதி உலா வருகிறார். மயில், யானை, ஆட்டுக்கிடா, நாகம், பூதம் என விதவிதமான வாகனங்களில் வலம் வருவார். முருகனால் போரில் சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்ட போது அவன் மனம் திருந்தி இறையருள் வேண்டி இந்த பகுதிக்கு வந்து மயில் வடிவ மலையாக மாறி கடும் தவம் புரிந்ததாகவும் இதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலம் காவல் நிலையத்தில் தனது தாயின் உடலை தகனம் செய்ய மீட்டுத்தர கோரி மகன் தீக்குளிக்க முயற்சித்ததால் அப்பகுதியில்
பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அடுத்த மயிலம் காவல் நிலையத்தில் உடல் நலக்குறைவால் உயிரிழந்த தாயின் உடலை மீட்டு தரக்கோரி புதுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி என்பவரது மகள் வசந்தா மயிலம் அடுத்த தென்கோடியில் கடந்த 20 ஆண்டுகளாக வசித்து வருகிறார். இந்நிலையில் உடல்நலக்குறைவால் அவர் உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த வசந்தாவின் 4 மகன்கள் செந்தூருக்கு சென்று அங்குள்ள தனது தங்கையிடம் தாயின் உடலை தருமாறு கேட்டுள்ளார். தாயின் உடலை தர மறுத்த அவரது தங்கை தாயின் உடலை தகனம் செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினார். இதனால் ஆத்திரமடைந்த சடகோபன் உள்ளிட்ட வசந்தாவின் 4 மகன்கள் இது குறித்து மயிலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வசந்தாவின் உடலை தகனம் செய்யாமல் நிறுத்தி வைத்தனர். சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து வந்து காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர். அப்பொழுது சடகோபான் ஏற்கனவே தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை உடல் முழுவதும் ஊற்றி தீ வைக்க முயன்றார். அவரை பின்தொடர்ந்த போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மீன் வியாபாரியிடமிருந்து 97,000 பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கோடூர் சாலையில் மீன் வியாபாரியிடம் இருந்து ரூபாய் 97,000 பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்துள்ள கோடூர் சாலை வானூர் VDO அலுவலக உதவி பொறியாளர் முருகானந்தன் தலைமையில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பழனிசாமி மற்றும் பறக்கும் படை குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது திண்டிவனத்தில் இருந்து காலாப்பட்டு வழியாக சென்று கொண்டிருந்த லாரியை பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். அதில் வாகனத்தில் இருந்த புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் சோதனை செய்தனர். அதில் ஒரு பையில் ரூபாய் 97,000 பணம் இருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் புதுச்சேரியில் மீன் வியாபாரத்திற்காக பணத்தை எடுத்து வந்ததாக தெரிவித்தார். இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவரிடமிருந்து ரூபாய் 97,000 பணத்தை பறிமுதல் செய்து வானூர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவர்கள் நடு ரோட்டில் உள்ளார்கள். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. வில்லியனூர் அடுத்த கண்டமங்கலம் அருகே முன்விரோத காரணத்தால் தாக்கப்பட்ட வாலிபர் மருத்துவமனையில் உயிரிழப்பு. அரசு செய்ய வேண்டிய வேலையை பொதுமக்களே வீதியில் இறங்கி செய்யும் வேண்டிய அவல நிலை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.